நீங்க அங்கீகாரம் பெறணும், அங்கீகாரம் பெறணும். எல்லா கட்சியும் ஒரு பெரிய கட்சி திமுகவோட போய் கூட்டணி வச்சு அது வென்று அது எம்பி ஆயிடுச்சுன்னா அங்கீகரிச்சேங்கிறீங்க, எம்எல்ஏ ஆயிடுச்சுன்னா அங்கீகரிச்சேங்கிறீங்க. தனியா நிக்க சொல்லு, என்னை மாதிரி தனியா நிக்க சொல்லு, நின்று அது அங்கீகாரத்தை பெறணும்னு சொல்லு. எப்படி இந்த ஸ்டேட்ல பிஜேபி தனியா நின்னா அங்கீகாரம் பெற வாக்க வாங்குமா? இப்ப கூட்டணி வச்சுதான் வாங்குமா? பெட்டியில விளையாடும். நாங்க பெரிய கூட்டணி வச்சிருக்கோம், பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் பெரிய எழுச்சி வந்துருச்சுன்னு காட்டிட்டு அதுல விளையாடுவேன். செய்ய மாட்டோம்னு ராமர் மேல சத்தியம் பண்ணலாமா? நீங்க திறந்த ராமர் கோயில்ல நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்ற அந்த ராமர் மீதே நீங்க சத்தியம் பண்ணுவீங்களா? செய்யலா? துணிவு இருக்கா? நான் வேணா சத்தியம் பண்றேன், இவர்கள் உறுதியாக செய்வார்கள், நான் வேணா ராமர் மீது சத்தியம் பண்றேன். நீங்க பண்ண மாட்டோம்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன செய்யணும்ன்றீங்க? நீங்க என்கிட்ட தான் கேட்குறீங்க, நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க தானே பேசணும். நீங்க மக்களுக்கு இடையில இருக்கிற நீங்க செய்தி தொடர்பாளர்கள், நீங்க தான் கொண்டு போகணும். நீங்க என்கிட்டே திருப்பி கேட்குறீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. என்ன செய்ய முடியும்? நான் தமிழ் தேசம் பேசுறது இனவாதம் பிரிவினைவாதம்னா, நீங்க தெலுங்கு தேசம் பேசுறது என்ன வாதம்? அது உங்க தேசத்துல இல்ல, என் தேசத்துல. அது பக்கவாதமா இல்ல முடக்குவாதமா இல்ல சுண்டுவாதமா? என்ன வாதம் அது? என்ன வாதம் அது? அது எப்படி நான் பேசும்போது மட்டும் தெலுங்கு தேசம்னு ஒருத்தர் கட்சி வச்சிருக்கிறாரு, அவரோட நீங்க எல்லாம் கூட்டணி வைக்கிறீங்க? இந்திய தேசத்துக்கு ஒரு தேசியம் தான் இருக்குது, அதுல தெலுங்கு தேசம் அவர்கிட்ட கேட்கல? என்டி ராமராவ்ட்ட இல்ல ஐயா சந்திரபாபு நாயுடு கேட்பீங்களா? ஓடி போய் கூட்டணி வைக்கிறீங்க. நாங்க தமிழியர்கள், தமிழ் தேச பிள்ளைகள், இது நாடு தமிழ்நாடு, இது என் தேசம், பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. நான் என் தேசத்துல என் தமிழ் தேச அரசியல் அப்படின்னு சொல்றது, ஐயோ பாசிசம், ஐயோ செப்பரேட்டிசம், ஐயோ எல்லாம் என்னது? போன தடவை இதெல்லாம் சேர்ந்து நின்று என்ன பண்ணிச்சு தங்கச்சி? என்ன பண்ணாங்க? எதுக்கு கூட்டணி கிட்டணி? நீங்க 10 ஆண்டுகள் நாட்டை ஆண்டிருக்கீங்க. நீங்க பிஜேபி அப்படி வச்சுக்கிறீங்க, ஆண்டிருக்கீங்கல்ல. 10 ஆண்டு கால ஆட்சியின் சாதனையை சொல்லி நாட்டின் பிரதமர் 10 ஆண்டு கால பிரதமராக இருந்தவரே பரப்புரை செய்யும் போது, அவரே சொல்லும் போது 10 ஆண்டு கால ஆட்சியில 10 சாதனையை சொல்லி வாக்கேட்டு போயிட்டே இருக்கலாமே தங்கச்சி.